இந்த வீடியோவில் நம்ம 3 இங்கிலீஷ் லாங்குவேஜ் டிப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். டிப் நம்பர் 1. Were you in Bangalore yesterday? Were you not in Bangalore yesterday? Weren't you in Bangalore yesterday? இந்த 3 கேள்விகளுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த கேள்விகளை கேட்குற தொனியை பொறுத்தும் சூழ்நிலைகளை பொறுத்தும் இவைகளோட அர்த்தங்கள் எப்படியெல்லாம் மாறும்? டிப் நம்பர் 2. வந்தாலும் சரி வரலனாலும் சரி, இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? டிப் நம்பர் 3. ஹூன்ற ரிலேட்டிவ் ப்ரோனவுனை எதுக்கு பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. இதை பற்றியெல்லாம் தான் இந்த பதிவில் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் டீச்சர் அபர்ணா. முதல்ல டிப் நம்பர் 1. Were you in Bangalore yesterday? இதுக்கான சூழ்நிலை 1. Were you in Bangalore yesterday? நீங்கள் நேற்றுக்கு பெங்களூரில் இருந்தீங்களா அப்படின்றது ஒரு நேரடி கேள்வி. நீங்கள் பெங்களூரில் இருந்தீங்களா இல்லையான்ற என்னோட சந்தேகத்தை உங்ககிட்ட கேட்டு நான் தெளிவுபடுத்திக்கிறேன். அவ்வளவுதான். இதுக்கான சூழ்நிலை 2. Were you in Bangalore yesterday? அப்படின்ற இந்த நேர்மறை கேள்வியை ஆச்சரியத்தின் அல்லது அதிர்ச்சியின் வெளிப்பாடாகவும் நம்மளோட தொனியை மாற்றி கேட்கலாம். எப்படி? What? Were you in Bangalore yesterday? என்னது, நேற்றுக்கு நீங்கள் பெங்களூரில் இருந்தீங்களா? அதாவது நீங்கள் வேற ஊரில் இருந்தீங்கன்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் பெங்களூரில் இருந்தீங்கன்றது எனக்கு ஆச்சரியம். அடுத்தது, were you not in Bangalore yesterday? நேற்று நீங்கள் பெங்களூரில் இல்லையா அப்படின்ற இந்த எதிர்மறை கேள்வியும் ஆச்சரியத்தின் இல்லைனா அதிர்ச்சியின் வெளிப்பாடு தான். அதாவது நேற்று நீங்கள் பெங்களூரில் தான் இருந்தீங்கன்னு நம்பிக்கிட்டு இருந்தேன், ஆனால் நீங்கள் நேற்றுக்கு அங்கே இல்லைன்னு நான் கேள்விப்பட்டேன், அதனால எனக்கு பயங்கர அதிர்ச்சி. அதான் அது உண்மையா இல்லையான்னு உங்ககிட்ட கேட்குறேன். அடுத்தது, were you not in Bangalore yesterday? அப்படின்ற கேள்வியினுடைய கான்ட்ராக்டட் ஃபார்ம், அதாவது சுருக்கப்பட்ட அமைப்பு தான் weren't you in Bangalore yesterday? WEREN'. இதை weren't அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம், weren't அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். Were you not in Bangalore yesterday? Weren't you in Bangalore yesterday? இந்த 2 கேள்விகளுக்கும் பொருள் ரீதியா எந்த வித்தியாசமும் இல்லைனாலும் weren't you அப்படின்ற கேள்வியை விட were you not அப்படின்ற கேள்விக்கு அழுத்தம் ஜாஸ்தி. அடுத்தது டிப் நம்பர் 2. வந்தாலும் வரலனாலும். நீங்க வந்தாலும் வரலனாலும் நான் கண்டிப்பா ஷாப்பிங் போறேன். இதை இங்கிலீஷ்ல எத்தனை விதமா சொல்லலாம்? whether you come or not, I am surely going shopping. இது ஒரு ஸ்டைல். இல்லனா I am going shopping for sure, whether you come or not. இது இன்னொரு ஸ்டைல். இல்லனா with or without you, I am going shopping for sure. இதுவும் இல்லனா whether or not you come with me, I am definitely going shopping. இப்போ பார்த்த இந்த சென்டென்ஸ்ல whether or not அப்படின்றது ஒரு இடியம். இதுக்கு அர்த்தம் அப்படி இருந்தாலும் இல்லனாலும், அவன் விரும்பினாலும் சரி விரும்பாட்டியும் சரி, அவளை தான் அவன் கல்யாணம் பண்ணிக்கணும். He has to marry her whether or not he likes her. கடைசியா டிப் நம்பர் 3. இந்த சென்டென்சஸை பாருங்க. The man who asked me to come here is a police officer. The person who slapped her was very tall. The one who interviewed the candidate is Mr. Basha, the HR manager. The civil engineer who helped me design this house plan is from Delhi. இந்த சென்டென்சஸ்ல whoன்றது ஒரு ரிலேட்டிவ் ப்ரோனவுன். ரிலேட்டிவ் ப்ரோனவுன் அப்படின்னா எந்த ஒரு வார்த்தை ரிலேட்டிவ் கிளாஸை அறிமுகப்படுத்துதோ அந்த வார்த்தை தான் ரிலேட்டிவ் ப்ரோனவுன். ஹூ மட்டும் இல்லாமல் whom, that, which, whose அப்படின்னு இன்னும் பல ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் இருக்கு. சரி, அப்போ ரிலேட்டிவ் கிளாஸ் அப்படின்னா? ரிலேட்டிவ் கிளாஸ் அப்படின்னா ஒரு வாக்கியத்தில் எதை பற்றி பேசுகிறோமோ, அது சப்ஜெக்டோ இல்லை ஆப்ஜெக்டோ, அந்த சப்ஜெக்ட் இல்லை ஆப்ஜெக்டை பற்றின முக்கிய தகவலை அந்த வாக்கியத்தில் சொல்கிறது இந்த ரிலேட்டிவ் கிளாஸ் தான். இப்போ நம்ம பார்க்குற சென்டென்சஸில் த மேன், த பர்சன், த ஒன், த சிவில் இன்ஜினியர் இவைகள் தான் கீ சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் த சென்டென்சஸ். இந்த எல்லா சென்டென்சஸ்லேயும் ஹூன்ற ரிலேட்டிவ் ப்ரோனவுனை இந்த கீ சப்ஜெக்ட்ஸ் பக்கத்தில் போட்டு இந்த சப்ஜெக்ட்ஸை பற்றின முக்கிய தகவல்களை நாம் ரிலேட்டிவ் கிளாஸஸ் மூலயமா தெரிவிக்கிறோம். எப்படி? The man who asked me to come here is a police officer. என்னை இங்கே வர சொன்னவர் எவரோ அவர் ஒரு போலீஸ் அதிகாரி.
இந்த சென்டென்ஸில் கீ சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தா அது த மேன். இப்படி இருந்தாலுமே த மேன் ஹூ ஆஸ்ட் மீ டு கம் ஹியர் அப்படின்ற இந்த மொத்தமுமே சப்ஜெக்ட் ஆஃப் த சென்டென்ஸ் தான். இது தனித்து ஒரு வேர்டாக இல்லாமல் ஒரு நவுன் ஃப்ரேஸாக இருக்குது. அடுத்து ஹூ ஆஸ்ட் மீ டு கம் ஹியர் அப்படின்னு ஹூன்ற ரிலேட்டிவ் ப்ரோனவுனோடு சேர்த்து வர இந்த அண்டர்லைன் பார்ட் தான் ரிலேட்டிவ் கிளாஸ். அதாவது என்னை இங்கே வர சொன்னவர் த மேன் தான் அப்படின்ற முக்கிய தகவலை இந்த ரிலேட்டிவ் கிளாஸில் ஹூன்ற ரிலேட்டிவ் ப்ரோனவுன் அறிமுகப்படுத்துது. அப்புறம் இந்த சென்டென்ஸில் இஸ்ன்றது ஒரு லிங்கிங் வேர்ப். அ போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்றது ஒரு சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். அதாவது இந்த வாக்கியத்தோட கீ சப்ஜெக்டான த மேன் யாருன்ற கூடுதல் தகவலை கொடுக்குற ஒரு எக்ஸ்பிரஷன். இந்த சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் பொதுவாக ஒரு சென்டென்ஸில் வர லிங்கிங் வேர்புக்கு அப்புறம் வரும். இதுலேயும் சில விதிவிலக்குகள் இருக்கு. இப்போ அதை போட்டு குழப்பிக்க வேணாம். அடுத்த சென்டென்ஸ், த பர்சன் ஹூ ஸ்லாப்ட் ஹர் வாஸ் வெரி டால். அவளை அறைந்தவர் எவரோ அவர் மிகவும் உயரமானவர். இந்த சென்டென்ஸில் கீ சப்ஜெக்ட்னு பார்த்தா அது த பர்சன். இருந்தாலும் த பர்சன் ஹூ ஸ்லாப்ட் ஹர் அப்படின்ற இந்த மொத்தமுமே சப்ஜெக்ட் ஆஃப் த சென்டென்ஸ் தான். இது தனித்து ஒரு வேர்டாக இல்லாமல் ஒரு நவுன் ஃப்ரேஸாக இருக்குது. அடுத்து ஹூ ஸ்லாப்ட் ஹர் அப்படின்னு ஹூன்ற ரிலேட்டிவ் ப்ரோனவுனோட சேர்த்து வர இந்த அண்டர்லைன் பார்ட் தான் ரிலேட்டிவ் கிளாஸ். அதாவது அவளை அறைந்தவர் த பர்சன் தான் அப்படின்ற முக்கிய தகவலை இந்த ரிலேட்டிவ் கிளாஸில் ஹூன்ற ரிலேட்டிவ் ப்ரோனவுன் அறிமுகப்படுத்துது. இந்த சென்டென்ஸில் வாஸ்ன்றது ஒரு லிங்கிங் வேர்ப், வெரி டால்ன்றது ஒரு சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். அதாவது இந்த வாக்கியத்தோட கீ சப்ஜெக்டான த பர்சனை பற்றி கூடுதல் தகவல் கொடுக்குற ஒரு adjective phrase. அடுத்த சென்டென்ஸ், the one who interviewed the candidate is Mr. Basha, the HR manager. பணிக்காக விண்ணப்பித்தவரை நேர்காணல் செய்தவர் எவரோ அவர்தான் HR மேனேஜர் திரு பாஷா. இந்த சென்டென்ஸில் கீ சப்ஜெக்ட்னு பார்த்தா அது த ஒன். அப்படி இருந்தாலுமே த ஒன் ஹூ இன்டர்வியூட் த கேண்டிடேட்ன்ற இந்த மொத்தமுமே சப்ஜெக்ட் ஆஃப் த சென்டென்ஸ் தான். இது தனித்து ஒரு வேர்டாக இல்லாமல் ஒரு நவுன் ஃப்ரேஸாக இருக்குது. அடுத்து ஹூ இன்டர்வியூட் த கேண்டிடேட் அப்படின்னு ஹூன்ற ரிலேட்டிவ் ப்ரோனவுனோட சேர்த்து வர இந்த அண்டர்லைன் பார்ட் தான் ரிலேட்டிவ் கிளாஸ். அதாவது பணிக்காக விண்ணப்பித்தவரை நேர்காணல் செய்தவர் த ஒன் தான் அப்படின்ற முக்கிய தகவலை இந்த ரிலேட்டிவ் கிளாஸில் ஹூன்ற ரிலேட்டிவ் ப்ரோனவுன் அறிமுகப்படுத்துது. அப்புறம் இந்த சென்டென்ஸில் இஸ்ன்றது ஒரு லிங்கிங் வேர்ப். மிஸ்டர் பாஷா தி HR மேனேஜர்ன்றது ஒரு சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். அதாவது இந்த வாக்கியத்தோட கீ சப்ஜெக்டான த ஒன் யாரு, மிஸ்டர் பாஷா தி HR மேனேஜர் தான் அப்படின்னு கூடுதல் தகவலை கொடுக்குற ஒரு எக்ஸ்பிரஷன். கடைசி சென்டென்ஸ், த சிவில் இன்ஜினியர் ஹூ ஹெல்ப்ட் மீ டிசைன் த ஃப்ளோர் பிளான் ஆஃப் திஸ் ஹவுஸ் இஸ் ஃப்ரம் டெல்லி. இந்த வீட்டு ஃப்ளோர் பிளானை வடிவமைக்க எனக்கு உதவிய சிவில் இன்ஜினியர் எவரோ அவர் டெல்லியை சேர்ந்தவர். இந்த சென்டென்ஸில் கீ சப்ஜெக்ட்னு பார்த்தா அது த சிவில் இன்ஜினியர். இப்படி இருந்தாலும் த சிவில் இன்ஜினியர் ஹூ ஹெல்ப்ட் மீ டிசைன் த ஃப்ளோர் பிளான் ஆஃப் திஸ் ஹவுஸ் அப்படின்ற இந்த மொத்தமுமே சப்ஜெக்ட் ஆஃப் த சென்டென்ஸ் தான். இது தனித்து ஒரு வேர்டாக இல்லாமல் ஒரு நவுன் ஃப்ரேஸாக இருக்குது. ஹூ ஹெல்ப்ட் மீ டிசைன் த ஃப்ளோர் பிளான் ஆஃப் திஸ் ஹவுஸ் அப்படின்னு ஹூன்ற ரிலேட்டிவ் ப்ரோனவுனை சேர்த்து வர இந்த அண்டர்லைன்ட் பார்ட் தான் ரிலேட்டிவ் கிளாஸ். அதாவது இந்த வீட்டு ஃப்ளோர் பிளானை வடிவமைக்க எனக்கு உதவியவர் த சிவில் இன்ஜினியர் தான் அப்படின்ற முக்கிய தகவலை இந்த ரிலேட்டிவ் கிளாஸில் ஹூன்ற ரிலேட்டிவ் ப்ரோனவுன் அறிமுகப்படுத்துது. அப்புறம் இந்த சென்டென்ஸில் இஸ்ன்றது ஒரு லிங்கிங் வேர்ப். ஃப்ரம் டெல்லின்றது இந்த வாக்கியத்தோட கீ சப்ஜெக்டான த சிவில் இன்ஜினியர் எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்ற கூடுதல் தகவலை கொடுக்குற ஒரு ஃப்ரேஸ். என்னங்க, வீடியோவை பார்த்தீங்களா? இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இல்லை கொஷின்ஸ் இருந்தால்
கமெண்ட்ஸில் கேளுங்க. எப்பவும் போல எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுறேன். வணக்கம்.